தீவிரவாத தாக்குதல் நடந்த ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீவிரவாத தாக்குதல் நடந்த ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஜம்மு காஷ்மீர் போலீசாருடன் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முதலமைச்சர் உமர் அப்துல்லா முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. தீவிரவாத தாக்குதல் நடந்த ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. பஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக 26 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து சம்பவ இடத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஆய்வு நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளின் புகைப்படங்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்னதாக தீவிரவாதிகளின், அதாவது நேற்று பயங்கரவாத தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளின் வரைபடங்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அவர்களின் புகைப்படங்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. முன்னதாக பைசரன் மலைப்பகுதியில் பைன்மரக்காட்டு பகுதியில் இருந்து துப்பாக்கிகளுடன் இறங்கி சென்ற தீவிரவாதிகள் நேற்று சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக சுட்டதில் கடற்படை மற்றும் நுண்ணறிவு பிரிவு அதிகாரி உட்பட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட 26 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து இதன் எதிரொலியாக சவுதி அரேபியாவில் இருந்த பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நாளுக்கு முன்னதாகவே இந்தியா வந்தடைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அப்போது சம்பவம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உயிரிழந்தோர் உடல்களுக்கு மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவர் கதறி எழுத குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்தார். கனத்த இதயத்துடன் அஞ்சலி செலுத்தியதாகவும் பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய யாரையும் விட்டுவிடப் போவதில்லை எனவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். தாக்குதல் நடத்தப்பட்ட பஹல்காமில் பைசரன் பகுதியில் முதலமைச்சர் உமர் அப்துல்லாவுடன் சேர்ந்து அமித்ஷா தற்போது ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் தீவிரவாத தாக்குதல் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் உயர்மட்ட கூட்டத்திற்கும் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட முடிவு என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று தீவிரவாதிகளின் வரைபடங்களானது 1 மணி நேரத்திற்கு முன்னதாக வெளியாகி நாடு முழுவதும் தற்போது விசாரணைக்காக அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது அந்த 4 தீவிரவாதிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா அமைப்பு பொறுப்பேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நால்வரில் 2 பேர் உள்ளூர்வாசிகள் எனவும் கூறப்படுகிறது. ஆக 2 உள்ளூர்வாசிகள் உள்ளிட்ட 4 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகளின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய புலனாய்வு முகமையான NIA தற்போது தாக்குதல் சம்பவம் நடந்த பஹல்காமிற்கு சென்றிருக்கிறது. அங்கு பல்வேறு கட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தீவிர கண்காணிப்பு பணிகளும் தொடர்ந்து அங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மத்திய உள்துறை அமித் ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட இரு மத்திய அமைச்சர்கள் ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் சம்பவ எதிரொலியாக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.